Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு ரொம்பவே சாஃப்ட்டான டேஸ்டியான ஒப்பிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை போலின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பிட்டுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் மைதா, 150 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் வெல்லம், அரை மூடி துருவின தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய், தேவையான அளவு ஆயில். இந்த 150 கிராம் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டு 300 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். கொலைய வேக விடக்கூடாது. அந்த பருப்பு நல்லா அழுத்துனீங்கன்னா நல்லா பூ மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வேக விடணும். 300 ml தண்ணி கரெக்டான அளவுல இருக்கும். மிதமான தீயில வேக வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 250 கிராம் மைதா மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 3/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா லூஸாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்திக்கு மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இந்த போலி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த ஒப்பிட்டுக்கு பூரணம் ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவு ஊறட்டும். இப்போ வெல்லத்தை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அல்லது இடிக்கிற கல் இருந்தால் கூட நீங்கள் நல்லா இடிச்சுக்கோங்க. இதில் கல் மண் எதுவும் இல்லை. இப்போ பருப்பும் நல்லா வெந்துருச்சு. எடுத்து நசுக்கி பாருங்கள், நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டான அளவில் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ மத்து வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க, அல்லது நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற துருவின தேங்காய் அரை மூடி இருக்கு இல்லைங்களா, நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் இது கூட சேர்த்துக்கலாம். 200 கிராம் வெல்லம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த வெல்லம் மெல்ட் ஆகி வரும். மிதமான தீ வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது கூட நம்ம வேக வச்ச மசிச்ச பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெல்லத்திலே லைட்டாக உப்பு தன்மை இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் அடுப்பில் வச்சு இப்படியே கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா கெட்டி ஆயிரும். இவ்வளோ லூஸாக இருக்குது, பூரணம் வராதுன்னு பயப்பட வேண்டாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ ஒப்பிட்டு நம்ம செய்ய தயார் பண்ணிடலாம். இப்போ உருண்டைகள் பிடிச்சிடலாம். நமக்கு ஒரே சைஸில் உருண்டைகள் வேணும்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் அளந்து இந்த மாதிரி உருண்டைகள் பிடிச்சிக்கோங்க. நான் டேபிள் ஸ்பூனில் அளந்ததுனால 20 உருண்டைகள் எனக்கு வந்தது. பாருங்கள், உருண்டைகள் தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம மைதா மாவை எடுத்துட்டு இப்போ கையில் நல்லா ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக இந்த மாவு எடுத்துக்கோங்க. இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இந்த மாவு. இப்போ ஒரு வாழை இலையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கையிலையும் எண்ணெய் தடவி இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. சென்டரில் நம்ம அந்த பூரணத்தை வச்சிடலாம். வச்சுட்டு இதை நல்லா மூடிட்டு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை இதை எடுத்துருங்க. இல்லாட்டி மாவு அதிகமான மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கையில் பரப்பி விட்டு தோசைக்கல் சூடாக இருக்குது, எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. அதே மாதிரி நான் சொன்ன அளவு அந்த மாவும் மீதி ஆகாது, அந்த பூர்ணமும் மீதி ஆகாது, கரெக்டான அளவில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ தோசைக்கல் எல்லாம் போட்டாச்சு. இது மேலே லைட்டாக ஆயில் விட்டுட்டு இதை நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா மொறுமொறுன்னு ஆயிரும். ஏற்கனவே பூர்ணம்லாம் நம்ம வேக வச்சு சேர்த்துருக்குறோம். மேலே இந்த மைதா மாவு லேயரும் சன்னமாக தான் இருக்கும். அதனால் 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டான போலி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.